அன்பானவர்களே, மாதந்தோறும் நம்முடைய கிறிஸ்தவ பக்தி நேர்ச்சி சங்கத்தில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக என்றவர் அப்படின்னு சொன்னாலே முயற்சி அப்படின்னு தான் பொருள். புதிய புதிய முயற்சிகளை எடுப்பதுதான் என்றவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை எல்லாம் முயற்சி செய்து வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த பக்தி நேர்ச்சி சங்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டு முதல் இந்த சிறப்பான நிகழ்வை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அதாவது நம்ம குரூப்ல எல்லாரும் இருக்கும், சப்ஜெக்ட் ஒன்றுல இருந்து சீனியர் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கும். அந்த அடிப்படையில் இந்த மாதம் ஜூனியர் 1 சரிதானே? ஜூனியர் 1 4 பேரும் ஜூனியர் 1 பிள்ளைகளுக்கு இந்த நோவாவின் தேவை அந்த ஆக்டிவிட்டி, இதனை நமக்கு ஜட்ஜ் பண்ணுவதற்காக யாரை அழைக்கலாம் என்று யோசித்தேன். நம்முடைய மாவட்டத்தில் நாகர்கோயிலில் இருக்கின்ற கண்காணியா இறையியல் கல்லூரியிலே பழைய ஏற்பாட்டு துறையிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிற அன்பான ஆயர் அருள்திரு அலெக்சாண்டர் அவர்களை நேற்று தான் அழைத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு வாரம் ஒரே குழப்பம், யாரை கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நோவாவின் பேரை பழைய ஏற்பாட்டு துறை சார்ந்தது. எனவே அன்பான போதகரை அழைத்த போது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அவர்கள் திருச்சபையில் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு மிக விரைவாக இந்த நோவாவின் பேரையை நமக்கு மதிப்பீடு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அன்பு போதகரை நான் மகிழ்ச்சியோடு கிறிஸ்தவ பக்தி நேர்ச்சி சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஓட்டி படிச்சிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் எம்சிஎஸ் படிக்கும் போது எனக்கு அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க மதுரை இறையியல் கல்லூரியில். எனவே பழைய ஏற்பாட்டின் துறையிலே அவர்கள் மிகவும் வல்லுநர், தேர்ச்சி பெற்றவர். அவர்களை நம்முடைய கிறிஸ்தவ பக்தி நேர்ச்சி சங்கத்தின் சார்பாக வரவேற்பதற்கு அடையாளமாக கிறிஸ்தவ பக்தி நேர்ச்சி சங்கத்தினுடைய செயலர் செல்வி ஜெனிஷா அவர்கள் பொன்னாடை கொடுத்து கனப்படுத்துவார்கள். கணக்கர் கிரைனாபேட் அவர்கள் ஒரு பரிசையும் கொடுத்து வரவேற்க அன்போடு கேட்கிறோம். நாலு லீடர்ஸ் ஃப்ரெண்டாக நாளுக்கு ஒரு துண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பைசோம் 2, ஐப்ரா 3, இதற்கு 4 ஈகோ. நமக்கு வந்து நான் ஏற்கனவே இதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருக்கோம் சரிதானே? 15 நிமிஷம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் குரூப் பிரசன்டேஷன் முடிச்ச உடனே அடுத்த குரூப். சரியா? இடையில உங்களுக்கு டைம் பண்ண வேண்டாம்ல, எல்லா டைமுமே நான் தந்தாச்சு. ஓகே, நீங்க அந்த பேழையை நோவாவின் பேழை தொடர்பான திருமறை செய்திகளை இன்றைய கால சூழலோடு பொருத்தி சொல்லணும். சரியா? நான் ப்ரேயர் பண்ணி பாஸ்டர் கையில கொடுங்க, அவங்க மார்க்கெலை எப்படி போடுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு உடனே ஸ்டார்ட் ஆகி பண்ணிடலாம். ஓகே, ஜெபம். பக்தி வாழ்வில் நாங்கள் வளரவும் புதிய புதிய முயற்சிகளை வெளிக்கொணரவும் எங்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வரவும் கிறிஸ்தவ பக்தி நேர்ச்சி சங்கம் என்கின்ற இந்த நல்ல அமைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஆற்றல் நிறைந்த அருள் கடவுளே, மகிழ்வான இந்த பரிசுத்த நாளின் மத்தியான வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய புதிய முயற்சியை எடுப்பதற்கு இந்த சங்கத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று ஜூனியர் 1 பிள்ளைகள் 4 குழுவிலும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நோவாவினுடைய பேழை தொடர்பான செய்தியை இன்றைய கால சூழலோடு பொருத்தி எங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள். இந்த பேழையை எல்லாம் மிக அழகான
செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள், கடினமாக முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்காக உண்மை நாங்கள் போற்றுகிறோம். அன்பு பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதியும். மிக சிறப்பாக இந்த பிரசன்டேஷன் கொடுக்க இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த பேரை தொடர்பான நிகழ்வை எங்களுக்கு மதிப்பீடு செய்வதற்காக வந்திருக்கிற அன்பான பேராசிரியர் அவர்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதியும், கல்லூரி பணியை ஆசீர்வதியும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும். சந்தோஷமான வாழ்வை தொடர்ந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். இன்றைக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கிற அனைவரோடு இறை ஆசி வெளிப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்கள், இப்போது அன்பான பேராசிரியர் அவர்கள் ஒரு சில நிபந்தனைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். உடனே நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்வில் உங்களுடன் நான் பங்கு கொள்வதற்கு என்னை அழைத்த அன்பான இயேசுடைய ஆகியோருக்கும் இந்த விவசாயத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், வாழ்த்தும், நன்றி. நான் இடத்துக்கு புதியவன் இல்லை. இந்த பகுதியில் நான் ஒரு 7 ஆண்டு காலம் திருப்பி நடந்திருக்கிறேன். உங்களுடைய பழைய ஆலயம் மகன் செல்வஸ்வாஸ் இங்கிருந்து படிக்க வந்தாங்க, எப்படி இங்கிருந்து படிக்க வந்தாங்க. அவர்களோடு தான் இணைந்து நான் 2 வருடம் படித்தேன். அவர்கள் திருச்சபை அப்பொழுது இருக்கிற ஒரு திருச்சபை. ஆய்வுகள் இதோடு இன்றைய ஒரு நிகழ்வை குறித்து சொன்னபோது நான் கொஞ்சம் தயக்கம் காட்டியிருக்கிறேன். காரணம், உங்களுடைய காரியங்கள் குறித்து மதிப்பீடு செய்வதில் அவ்வளவு அனுபவங்கள் என்று சொல்வதை விட அது முடியுமா, எல்லாரும் ஒன்று போய் சேர்ப்பாங்க. தெரிந்த முகம், தெரியாத முகம் அவங்களுக்கு தெரியாது. தெரிந்த முகம் வாழ்ந்தாலே ஒருவேளை பாஸ்டர் வேணும்னு மாறுபட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பண்ணுமான ஒரு எண்ணம் தாய்ந்தவர்கள் அது எப்போ பேசியிருக்கிறேன். ஆனாலும் உங்களுடைய அழைப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுடைய இந்த பயிற்சிக்கு முதலாவது கண்டிஷன் சொல்லப்பட்டதாக சொல்லவில்லை. ஏதாவது ப்ரீ கண்டிஷன் இருக்குதா? இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கண்டிஷன், அதாவது விதிமுறைகள் ஒன்று இல்லை. நான் ஒருவேளை ஆசிரியர் பேசுகிறேன், ஒரு சில விதிமுறைகள் நீங்க சொன்னால் இப்படி மறுபடி செய்யலாமா என்று ஒரு ஆலோசனை இருக்கிறது. உங்ககிட்ட நான் சொல்றேன், சரியா? நீங்க அதுக்கு சம்மந்தம் இருக்கணும். நீங்க தான் பேடை செய்யப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் சைஸ் என்று ஒரு பார்வை பார்க்க விரும்புகிறேன். அது பார்க்கலாமா? பேழைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? பைபிள்ல குப்பையில் மரம் இவ்வளவு அளவு இருக்கு இல்லையா? அப்போ அந்த பேழை செய்ய நீங்கள் பயன்படுத்தப்படுகின்ற மெட்டீரியல்ஸ் அதனுடைய அளவுகள் இவ்வளவு அந்த ஒரு பார்வை பார்த்தால் அப்படி ஒரு சிறிய மதிப்பீடு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம். இரண்டாவது, பேழைக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்க, யார் இருந்தாங்க, எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் உள்ள போனாங்க, அதெல்லாம் ஒரு தொகுப்பு இருக்கிறோம். அதை பற்றி ஒரு பார்வை, வைக்க. மூன்றாவது, ஒட்டுமொத்தமாக பேழையை செய்கிறது கான்செப்ட். ஒட்டுமொத்தமாக பேழையை செய்கிறது பற்றிய ஒரு கான்செப்ட். அந்த 3 விதங்களிலே அந்த மதிப்பீடு இருக்கும் பேழையை பற்றி. நான்காவதாக போதனை சொன்னது போல அந்த பிரசன்டேஷன், நீங்கள் பேழை நிகழ்வதை குறித்து கொடுக்கிற பிரசன்டேஷன், அது ஒன்று. இரண்டாவது, அதை வைத்துக் கொண்டு இன்றைய காலத்திற்கு நீங்கள் சொல்லுகிற செய்தி. பேழை நிகழ்வு திருமலையிலே வடிவமைக்கப்பட்ட விதம் இருக்கிறது.
இன்றைய காலத்திற்கு அந்த பேழையுடைய எழுப்பும்படி சொல்லுகின்ற செய்தியிலிருந்து நீங்கள் சொல்லுகிற அப்ளிகேஷன் ஆக 5 விதங்களில் இந்த மதிப்பெண் சரிதான். 50 மதிப்பெண்களுக்கு 5 விதமாக இருக்கு சரிதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க எல்லாம் கேட்கலாம், எல்லா குரூப்பும் கேட்கிற மாதிரி பேசுறவங்க பேசுவோம் சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி பேழையுடைய வடிவமைப்பு, உள்ள இருக்கிற பொருட்கள், காரியங்கள், அதே போல பிரசன்டேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரியும் சரியா தெரியும். சரி பாருங்க, முதலாவது பேசுறேன். நம்ம எல்லாருக்கும் நோவா பற்றி நல்லா தெரியும். நோவா வந்து லாமேக் என்பவருக்கு மகனாக பிறந்தது. லாமேக் வந்து நோவாவை இப்போ நம்ம தேடுவான் என்று சொல்லி அவருக்கு நோவான்னு பேரிட்டார். ஸோ நோவா வந்து காலத்தில் இருந்தவங்களுக்குள்ளே நீதிமான உத்தமமாக இருந்தார். அவர் எப்பவுமே தேவனோட சந்தேகம் கொண்டிருந்தார். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே கொடியர்களாக இருந்தாங்க. அவங்க இருக்கிற சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்தது. அதை கண்டு ஏசப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார். ஸோ அதை அவங்க கிடைச்சதுக்காக அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது அவருடைய இதயத்துக்கு விசனமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையே நோவான்னு ஒருத்தர் மட்டும் ரொம்பவே நீதிமான உத்தமமாக இருக்கிறத பார்த்து கர்த்தர் வந்து நோவாட்ட நீ உனக்காக ஒரு வேலையை வந்து கொப்பேர் மரத்தினால பண்ணு, அது வந்து உள்ளப்புறமாக கீழ் பூசு அண்ட் அதில் வந்து நிறைய அறைகளை உருவாக்கு, அதில் 3 தட்டுகள் இருக்கணும். கீழ் தட்டு, 2ஆம் தட்டு, 3ஆம் தட்டில் 3 தட்டுகள் இருக்கணும். அதில் வந்து உன்னோட குமாரர்கள், உன்னுடைய மனைவி அண்ட் உன்னோட மருமக்கள் எல்லாருமே வந்து அது அந்த பேருக்குள்ளே சேர்த்து அதே மாதிரி எந்த உலகத்துக்கு எல்லா ஜீவ ஜந்துக்களே ஒரு ஜோடி ஆண் பெண்ணுமாக உள்ள சேரு அப்படின்னு கற்று நோவாவும் கற்று தனக்கு சொன்னபடியெல்லாம் செஞ்சார். ஸோ அதே மாதிரி அவருக்கு மாதிரி பேரே கொப்பேர் அந்த அதில் வந்து ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல் வந்து மேல்தட்டுக்கும் அந்த ஜன்னல் வந்து மேல்தட்டுக்கு ஒரு முறை கால் குட்டி இருந்தது. அண்ட் அங்கே வந்து ஒரு கதவு இருந்தது. அது ஒரு பெரிய பக்கத்தில் இருந்தது. நோவா கற்று தனக்கு சொன்னபடி எல்லாமே செஞ்சாரு. 7 நாள் கழித்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. மழை 40 நாள் தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தது. அந்த பெஞ்ச மழையால் பூமியில் 150 நாள் தண்ணி இருந்தது. இந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் இந்த ஜீவஜந்துக்களும் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா அவர் வந்து உச்சவரை நீதிமன்றம் இருந்தனால. அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் போயிட்டு அப்படின்னு பார்த்துட்டு நோவா மேலே காகத்தை அனுப்பினாரு. ஆனால் அந்த காகம் போயிட்டு திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புறாவை அனுப்பினாரு. அந்த புறாமா போயிட்டு திருப்பி வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு புறா அனுப்பினாரு. அந்த புறா சாயங்காலம் தான் திருப்பி வந்து அந்த வாயில் வந்து ஒரு கொட்டி கொண்டு வந்தது. அப்புறம் வந்துட்டு பூமியில் இருக்க தண்ணி வந்து வந்தது. இந்த பேரை வந்து அறநாள் ஒரு மலையை வந்து 7ஆம் நாள் 17ஆம் தேதி வந்து மேற்கொண்டுச்சு. அதுக்கப்புறம் நாள் கழிச்சு ரொம்ப வந்து வெளியே வந்தார். வந்து கடவுளுக்காக வலிமையை செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்தினாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட பிள்ளைகளெல்லாம் சந்தியில் அந்த உலகம் வந்தார். ஆனால் இந்த நிகழ்வாளர்கள் வந்து கத்தருக்கு வந்து மனுஷங்க வந்து ஜெகத்தலைனால அழிப்பாங்க அப்படின்ட்டு சொன்னார். அதுக்காக ஒரு அடையாளத்தை வானொலி வந்து உருவாக்குறாரு. இந்த பேரை வந்து கருத்து நாங்கள் கீழ் பூசி இருக்கோம் மாதிரி. அண்ட் ஒரு ஜன்னல் இருக்கு, ஒரு கதவு இருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுத்த தீப் வந்து நோவாவின் பேரு. இது நாங்கள் ஒரு ஆளாக பண்ணாமல் எல்லாரும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து நோவா தாத்தா இவங்க தான் நோவா தாத்தா. அண்ட் இவங்க தான் வந்து இந்த ஜீவ ஜந்துக்கள், குட்டி குட்டியான ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே ஆணுமனமாக ஒரு பேராக இருக்குது. அண்ட் இதெல்லாம் மொத்தமாக நாங்கள் எங்கள் பைசப்பி தெரிஞ்சுக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து அந்த காலத்தில் இருந்த மக்களோட மனநிலை பார்த்தாங்க. அந்த காலத்தில் மக்கள் வந்து கொடுமை நடந்ததை பார்த்தாங்க. இந்த மொத்த இதில் உங்க எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அந்த நோவை பேரை பற்றி ஒரு மொத்த இதில் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். Nova,
இந்த காலத்து அறிஞர்கள் இந்த பேழைக்குள் 45,000 மிருகங்களை வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த பேழை கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்தது. அந்த பாவத்தின் அழிவிலிருந்து எப்படி பேழை எங்களை காப்பாற்றுவதோ அதுபோல் உங்கள் பாவத்திலிருந்து கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார். இந்த பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னலும் ஒரே ஒரு கதவும் தேவனிடத்திலே வைக்க சொன்னார். அதுபடி நான் ஒரே ஒரு ஜன்னலும் அது அருகில் ஒரே ஒரு கதவும் நான் வைத்தேன். தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நல்லது 7 ஜோடியும் கெட்டது 9 ஜோடியும் சேர்த்து வைக்க சொன்னது. நீங்க நினைக்கிறீங்களா நான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் என்று? இல்லை, கண்டிப்பா இல்லை. தேவனுடைய ஆவி எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு வந்தது. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று? தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் மழை பெய்து 7 நாளுக்கு முன்னாடி இந்த பேழையில் அனுப்பி அவரே இந்த பேழையின் கதவை மூடினார். மழையும் பெய்ய தொடங்கியது. 40 நாள் இரவும் பகலும் கடுமையாக மழை பெய்து. 1-2 நாட்கள் அல்ல, 40 நாள். வானத்திலிருந்து மட்டும் மழை வராமல் பூமியில் உள்ள அனைத்து நீர் கண்களும் திறந்து தண்ணீர் மேலே வந்தது. இதனால் பேழைக்குள்ளில் அனைத்து உயிரினங்கள் அழிந்து பாவம் செய்தவர்கள் அழிந்து போனார்கள். வீடு மரம் அனைத்தும் மூழ்கி போனது. பெரிய பெரிய மலை சிகரங்களின் மேலே 15 மூலம் தண்ணீர் ஏறி அனைத்தும் மூடி போனது. 150 நாள் தண்ணீர் வத்தாமல் நின்று கொண்டிருந்தது. இந்த பேழை அது வளர்ந்த ஐராத்தெட்டு ஒரு மலையில் வந்து இறங்கி நின்றது. அந்த மலையில் இறங்கியதோடு அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா வத்துகிறதா என்று தெரிந்து கொள்ள நான் முதலில் ஒரு புறாவை அனுப்பினேன். அது முதலில் ஒரு காகத்தை அனுப்பினேன். அது பெய் கொண்டு இறங்கிறதுக்கு இடமில்லாமல் போவதும் வருவதுமாக இருந்தது. மறுபடியும் 7 நாள் தாண்டி நான் ஒரு புறாவை அனுப்பினேன். அதுக்கு தலையிறங்க இடமில்லாமல் திரும்பி வந்தது. மறுபடியும் 7 நாள் தாண்டி நான் ஒரு புறாவை அனுப்பினேன். அது வாயில் ஒரு ஒளி வேலையை கப்பி கொண்டு வந்தது. மறுபடியும் 7 நாள் தாண்டி நான் ஒரு புறாவை அனுப்பிய போது என்ன ஆனது தெரியுமா? அதற்கு தரையிறங்க இடம் கிடைத்தனால் திரும்பி வரவில்லை. இதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டு வருவது என்று நான் எண்ணினேன். தேவன் ஐபிரகாம் மலையில் எங்களை தரையிறங்கும்படி கட்டளையிட்டார். நானும் தரையிறங்கியிருக்கேன். எல்லா மிருகங்களும் கீழே இறங்கியதுடன் தேவன் எங்களை காத்ததுக்காக நான் நன்றி சொல்லும் விதமாக தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் தகன பலியிட்டேன். தேவனும் அந்த பலியை என்ன செய்ய தெரியுமா? இனி நான் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கைக்காக வானில் ஒரு வீட்டை உருவாக்கினார். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுமா கதையிலிருந்து? நீங்கள் தேவனை நம்பினீர்கள் என்றால் என்ன கஷ்டங்களிலிருந்தும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவனை நம்பினாலும் உத்தமனும் நீதிமானும் என்பதுதான் எங்களை தேவன் பேழைக்குள் வைத்து எப்படி கதவை பூட்டி வச்சிருந்தாரோ அதுபோல் உங்களை பரலோகத்தில் வைத்து கதவை பூட்டுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுளின் அன்பையும் அருளையும் பெற்றவன். உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமானவன். முதலாவது கர்த்தர் ஏன் பேழையை கட்டச் சொன்னார் என உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய காலத்தில் பூமியில் உள்ள மக்கள் வன்முறைகளிலும் தீய வழிகளிலும் நாட்டமுடையவர்களாக வாழ்ந்து வந்தனர். கடவுளுடைய கட்டளைகளை மீறி அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்ந்து வந்தனர். பாவம் செய்யும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மரணம் என தீர்மானித்தார். அதன்படி மனுஷர்கள் முதல் மிருக ஜீவன்கள் ஆகாயங்கள் என அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இதன்படி நோவாகிய எனக்கு கடவுளுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அது எப்படி என்றால், நோவாகிய நான் என் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தேன் என்று கர்த்தர் என்னை நோக்கி கூறினார். இந்த மாதிரி ஒரு மனிதனத்தை படுத்ததற்கு தேவனை வேதனைப்பட்டு இந்த உலகம் முழுவதையும் நான் தண்ணீரால் மூழ்கி வைத்து அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகையால் நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று கடவுளிடம் கேட்டபோது அவர் எங்களிடம் என்ன கூறினார் தெரியுமா? நீங்க ஒரு மிகப்பெரிய பேழையை கட்ட வேண்டும். அப்பொழுது என்னுடைய வயது 500 இருந்தது. இரண்டாவதாக கர்த்தர் எப்படி பேழையை கட்ட சொன்னார் என உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வைத்து ஒரு பாம்பு
அதாவது அதன் நீளம் 300 முழமாக இருக்க வேண்டும், அதன் அகலம் 50 முழமாக இருக்க வேண்டும் மற்றும் அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் அடுக்குகள் 3 அடுக்குகளாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு கீழ்த்தட்டிலே பறவைகளுக்கான தானியங்களையும் உணவுப் பொருட்களையும் சேகரித்து வைக்க சொன்னார். 2வது தட்டு ஆகாயத்து பறவைகளுக்கான தங்குமிடமாக உருவாக்க சொன்னார். முதல் தட்டு அதற்கு நோவாகிய நானும் என்னுடைய குடும்பம் வசிப்பதற்கும் தேவனை ஆராதிக்கும் ஒரு ஏற்ற இடமாக இருந்தது. அதன் பிறகு மேல் தட்டில் ஒரு மூல தாழ்த்திலே ஒரு ஜன்னலை அமைக்க சொன்னார். அதன் பக்கத்திலே ஒரு கதவை அமைக்க சொன்னார். அதன் பிறகு உள்ளுப்புறமாக ஒரு கீழ் பூச சொன்னார். அப்பொழுது நான் கடவுள் சொன்னபடி அதெல்லாம் உள்ளே போக வேண்டும் சொன்னார். தெரியுமா? நோவாகிய நான், என் மனைவி, என்னுடைய குமாரர்கள் 3 பேர் சேம், காம், யாபேத் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் மற்றும் சுத்தமுள்ள மிருகங்கள், சுத்தமில்லாத மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், ஊரு பிராணிகள் என அனைத்தையும் ஜோடிக்கு ஒவ்வொன்றாக ஆணும் பெண்ணுமாக உள்ளே அனுப்ப சொன்னார். ஜலப்பிரளயம் எல்லாரையும் உள்ளே அனுப்பிவிட்டு கடவுள் மேலே கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அப்பொழுது என்னுடைய வயது 600 இருந்தது. ஜலப்பிரளயம் 40 நாள் உண்டான பிறகு தண்ணீர் பெருக்கினால் பேழையை கிளம்ப பண்ணிச்சு. பேழை கிளம்பின உடனே ஜலப்பிரளயம் 40 நாள் காகத்தை நான் வெளியே விட்டேன். அப்பொழுது தண்ணீர் வற்றி போகாதபடியா அது என்னிடமே போகிறது வருகிறதுமாய் காணப்பட்டது. பின்னர் நான் ஒரு புறாவை அனுப்பி பார்த்தேன். அதுவும் கால்வைக்கு இடம் இல்லாமல் அது என்னிடமே வந்தது. நான் பின்னர் 7 நாட்களுக்கு பின்னர் நான் இன்னொரு புறாவை அனுப்பி பார்த்தேன். அது ஒரு ஒலிவ மர இலையை கொத்திக்கொண்டு என்னிடம் வந்தது. அப்பொழுது நான் சிந்தித்தேன், அதாவது இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே தண்ணீர் வற்றி போக ஆரம்பித்தது என்று. பின்னர் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே நான் அந்த பேழை அரரத் மலையிலே போய் தங்கிச்சு. தண்ணீரோடனே நான் ஜன்னலை திறந்து பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் காணப்பட்டது, அதாவது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போகிறது என்று. அதன் பின்னர் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே தேவன் பேழை கதவை திறந்தார். திறந்து என்னிடம் என்ன கூறினார் தெரியுமா? அதாவது நாங்கள் எல்லாரும் வெளியே வந்த பிறகு நீங்கள் பள்ளிக்கு பெறுகிற தேவன் கட்டளையிட்டார். 3ஆவதாக பேழை உங்களுக்கு சொல்லும் உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பேழை என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. எப்படி நோவாகிய நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தி உள்ளவனாகி நீதியை குறித்து பிரசங்கித்து இந்த பெரிய பேழை உண்டு பண்ணி எப்படி நோவாகிய நானும் என்னுடைய குடும்பமும் மீட்கப்பட்டோம். ஆகையால் அப்படியே நீங்களும் பாவம் செய்யாதிருந்தால் அப்படியே நீங்களும் பரலோக ராஜ்யத்தை குறித்து திருமறையும் ஊழியக்காரங்க சொல்லியும் பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். எப்படி கடவுள் பேழை கதவை அடைந்த போது பாவிகள் அழிக்கப்பட்டார்களோ அப்படியே நீங்களும் பாவம் செய்து கொண்டிருந்தால் பரலோகத்தின் ராஜ்யத்தின் கதவும் அடைக்கப்படும், நீங்களும் அழிக்கப்படுவீர்கள். அன்பான தம்பி தங்கச்சிகளே, காலத்தை சரியாக பயன்படுத்த மனதிரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று கூறி கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கூறி முடிக்கிறேன். நோவா என்னும் நான் கப்பல் ஒன்று சென்றேனே, நோவா என்னும் நான் கப்பல் ஒன்று சென்றேனே, கப்பல் ஒன்று சென்றேனே, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செஞ்சதால காப்பாற்றப்பட்டோமே, நாங்க காப்பாற்றப்பட்டோமே. தம்பி தங்காய் சொல்லுவதை கேளுங்க, நோவா தாத்தா செயலத்தான் பாருங்க. தம்பி தங்காய் சொல்லுவதை கேளுங்க, நோவா தாத்தா செயலத்தான் பாருங்க. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் காப்பாற்றப்படுவீங்க, நீங்க காப்பாற்றப்படுவீங்க. தொடக்கத்துல கடவுள் இந்த உலகத்தை வந்து மிகவும் அழகாக படைச்சாரு. அதுல எல்லா உயிரினங்களையும் படைச்சாரு.
சமயத்துல மனிதன் வந்து இந்த உலகத்துல பலுகி பருக தொடங்கினான். அப்போ அவங்களுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் பிறக்க தொடங்கினாங்க. மனிதர்களுடைய குமாரத்திகள் மிகவும் அழகானவர்கள் என தேவருடைய புத்திரர்கள் கண்டு அவங்கள தங்களோட மனைவிகளும் ஆக்கி கொண்டாங்க. அன்று முதலே இந்த உலகத்துல தீமை மிகவும் பெருக தொடங்கியது. அவங்க எண்ணமும் அவங்க சிந்தையும் எப்பொழுதுமே பாவமால் நிறைஞ்சிருக்குதுன்னு கடவுள் கண்டு மனிதரை படைத்ததற்காகவே ஆண்டவர் மிகவும் மனம் வருந்தினார். எனவே அவர் ஒரு முடிவெடுத்தார். அது என்னன்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷனையும் நான் அழிச்சு போடுவேன். மனிதரை மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு ஊரும் பறவை பிராணிகள் பறவைகள் இந்த அனைத்தையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்ட்டு கடவுள் வந்து கூறினார். இதே போலவே நம்ம அதை பார்க்கணும்னா அந்த காலத்துல இருந்தவர்கள் கூட நோவாக்கு மட்டும் ஆண்டவருடைய அருள் கிடைத்தது. நோவா யாருன்னா நீதிமானும் உத்தமனுமா இருந்தார். நோவா இருந்த மக்களோடு மட்டும் இல்லாம கடவுளோட மிகுந்த நெருக்கம் உடையவராக இருந்தார். எனவே ஆண்டவர் வந்து நோவாவிடம் வந்து மிகவும் அன்புடையவராக இருந்தார். நோவாவுக்கு சேம் காம் யாபேத் என 3 குமாரர்கள். 3 நாள் நினைத்து ஆண்டவர் நோவாட்ட வந்து சொல்றார், நோவா, இந்த உலகத்தை நான் முற்றிலும் அழிச்சு போட போறேன். ஏன்னா மனிதர்களுடைய பாவம் வானபரியந்தமும் எட்டியது. இனிமேலும் என்னால் இதை தாங்க முடியாது அப்படின்னு கடவுள் சொன்னார். உடனே நோவாவும் சரி கடவுளே அப்படின்னு கேட்கும்போது நோவாட்ட கடவுள் சொல்லுவாரு, நீ உனக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணணும். அந்த பேழை கொப்பேர் மரத்தினால அதுக்கு உள்ளும் வெளியிலும் நீ பூசணும் அப்படின்னு கடவுள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேழை வந்து கீழ்த்தளம் நடுத்தளம் மேற்தளம் என 3 தளங்களா இருக்கணும். அதுக்கு ஒரு கதவும் ஒரு ஜன்னலும் இருக்கணும். அதுக்கு வெளியிட்டு ஒரு கூரை அமைத்து அந்த கூரை ஒரு முறை வெளியே தாழ்ப்பாக இருக்கணும்னு கடவுள் கூறியிருக்காரு. நோவாவும் அது வழி செய்கிறார். ஏன்னா கடவுள் சொன்னார், இந்த உலகத்தை வந்து நான் தண்ணீரால் அழிக்க போறேன். நான் தண்ணீரால் அழிக்கிறதுனால உலகத்தோட சகல ஜீவராசிகளும் மாட்டி போகும். ஆனால் உன் குடும்பத்தினர் உன்னோட இந்த உலகத்தில் உயிருள்ள மிருகங்களும் மட்டுமே வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லுவார். கடவுள் நோவாட்ட சொல்லுவார், எனக்கு தேவையான உணர்வையை சேகரிக்கணும் அப்படின்னு கடவுள் சொன்ன உடனே நோவாவும் சரி அதை செஞ்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் நோவாவும் அவரோட குடும்பத்தினரும் எல்லாம் பெய்ய தொடங்கி 40 நாள் தொடர்ந்து இரவும் பகலுமாக மழை பெய்யும். இந்த மழையில பேரை வந்து வெள்ளப்பெருக்கினால் மிதக்க தொடங்கிடுச்சு. அப்போ இந்த உலகத்துல சகல ஜீவராசிகளும் மாண்டு போச்சு. 150 நாட்களாக இந்த உலகத்துல வெள்ளம் பாஞ்சுது. அதுக்கப்புறம் கடவுள் நோவாவை வந்து கொஞ்சம் நோவாவை பத்தி நினைச்சார். அவரோட இருக்க ஜீவராசிகளை நினைச்சு காற்றை வீச செய்தார். காற்று வந்த உடனே இந்த உலகத்தோட தண்ணீர் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. தண்ணீர் குறையும் போது நோவா வந்து என்ன பண்ணாருன்னா, முதல்ல ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார். அந்த காகம் வெளியே போகிறதும் வருகிறதுமாகவே இருந்தது. அதனால இன்னும் 7 நாட்கள் கழித்து ஒரு புறாவை அனுப்பினார். அந்த புறா ஒரு தடவை போகும்போது நான் உள்ளங்கால் வச்சு இலைப்பாற இடம் இல்லாதனால மறுபடியும் திருப்பி வந்துடுச்சு. மறுபடியும் 7 நாள் கழிச்சு அந்த புறாவை அனுப்பும்போது அது ஒரு ஒலிவ இலையை தான் வாயில வச்சு கொண்டு வரும். தண்ணீர் வற்றி கொண்டது என்று நோவா கண்டு கொண்டார். ஆனாலும் இன்னும் 7 நாள் கழிச்சு அந்த புறாவை அனுப்பினார். இந்த முறை அந்த புறா அவரிடம் திருப்பி வரவே இல்லை. இப்போதான் கடவுள் வந்து நோவாட்ட சொல்றார், நோவா, நீயும் உன்னோட இருக்கிற சகல ஜீவராசிகளும் பேழையை விட்டு வெளியே வாங்க. இந்த உலகத்துல நீங்க பலுகி பெருகி நிரப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே நோவாவும் ஆண்டவருக்கு கட்டளையை கீழ்ப்படிந்து வெளியே வரார். நோவா வெளியே வந்த பிறகு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலியும் செலுத்தினார். ஆண்டவரும் நோவாவோட பலியை ஏற்றுக்கொண்டார். நோவாவோட பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், நோவா, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். நீ இந்த உலகத்தை என்றைக்குமே நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன். இதுக்காக நான் என் வில்ல மேகத்தில் வைக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்ட்டு கடவுள் சொன்னார். மக்களே, நம்ம இப்போ நான் பார்க்குறோம், அந்த காலத்தில் அந்த மக்கள் மிகவும் பாவமுள்ளவங்களா வாழ்ந்ததுனால மட்டுமே இந்த உலகம் அழிக்கப்பட்டது. இன்றும் நம்ம செய்கிற தீமைகளால தான் ஆழி பேரலைகள், அது மட்டும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு நடக்குது. இங்கே நம்மளே யோசிச்சு பார்க்குறோம், மனிதனுடைய பேராசை, சுயநலம், அது மட்டும் இல்லாமல் வயல்களில் கட்டிடமாகிறது. அதுக்கப்புறம் குளங்களை நிரப்பி நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரோடெல்லாம் போனோம். நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதனாலேயே நமக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ தண்ணி தேங்குது. அதுவும் நம்மளுடைய பாவத்தினால மட்டுமே. இந்த நோவாவின் பேரே நமக்கு சொல்லுற ஒரு இது என்னன்னா, ஆண்டவரால் நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோமா, அவருக்கு பிரியமானதை இந்த மண்ணுலகில் நிறைவேற்றுவதற்காக. இதுவே நமக்கு கூடிய முதலாவது பாடம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஆண்டவரோட திட்டத்தை என்னன்னு நம்ம அறிஞ்சு நம்ம செயல்படணும். இந்த உலகத்தில் அவர் படைத்த ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. அவற்றை பராமரிக்கவும் மட்டுமே நம்ம கடவுள் வந்து நம்மளை உருவாக்கியிருக்காருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மூணாவதாக என்ன வரணும்னா, நம்ம வந்து நம்ம பேச்சினாலும் நம்ம செயல்னாலும் என்றைக்குமே ஆண்டவரை துன்பப்படுத்தக்கூடாது. நாலாவதாக நம்ம தெரிந்து கொள்கிற உண்மை என்னன்னா, இந்த
உலகத்துல நம்ம வாழ்றது எதுக்காகவோ அதை மட்டுமே செய்யணும். நம்ம செய்யற தீமைகளுக்கு ஏற்ற விதமான தண்டனைகள் நமக்கு கிடைக்குங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த பேழைய ஆண்டவர் வந்து பரலோகத்திற்காக ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்துக்கு பரலோகத்துல இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வந்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது அதிகாரத்துல சொல்றாங்க, என் பிதாவையும் அவருடைய பிதாவின் ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். அது மட்டும் இல்லாம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 21வது வசனத்துல சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறான் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நம்ம நோவா ஆண்டவரோட சித்தத்தின் படி செய்ததுனாலும் ஆண்டவரோடு இணைந்திருந்ததுனால மட்டுமே கடவுள் வந்து அவரை வந்து காப்பாத்தினார். அது மட்டும் இல்லாம கடவுளோட சித்தம் செய்யாதவங்க எல்லாரும் பூவுலகில் மாண்டு போனாங்க. நாமளும் கடவுளோட சித்தத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம். நம்மளும் ஆண்டவரோட சித்தத்தின் படி செய்தா மட்டுமே இந்த உலகத்துல இருந்து பரலோகங்கிற பேழைக்குள்ள பிரவேசிக்க முடியுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பார்களே, மிக மிக சிறப்பாக 4 குழுவினரும் பேழையை செய்து அதற்குள்ளே விலங்குகளை எல்லாம் அடைத்து இன்னும் பிரசன்டேஷன் 4 குழுவுமே மிக நேர்த்தியாக செய்தீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக கடினமாக உழைத்த ஒவ்வொரு குழுவினுடைய தலைவர்கள், இன்னும் அந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எல்லோரையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். சிலர்லாம் 12 மணி 1 மணி அப்படிலாம் சர்ச்சுக்கு முன்னோடி போயிட்டு நம்ம வரதுமா இருந்த 2-3 நாளா. அப்போதான் நான் விசாரிச்சேன், எல்லாம் ப்ராக்டிஸ் போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லுகிறேன். நம்ம இப்படி ஒரு ஆக்டிவிட்டி தொடங்கலைன்னா தேவை செய்யக்கூடிய, இந்த அளவுக்கு செய்யக்கூடிய, அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கவே செய்யாது இல்லையா? பாருங்க, நம்ம பிள்ளைகிட்ட எவ்வளவு திறமை இருக்கு. 4 பேரையும் 4 விதமாக இருக்கு. அதனால உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லுகிறேன். கொஞ்சம் மதிப்பீடு செய்வது என்பது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. நான் குறிப்பிட்டபடி பல்வேறு இடங்களை ஆராய்ந்து எல்லாம் 1/2 மார்க்கு 1 மார்க்கு அப்படிதான் வித்தியாசம் இருக்குது. சரியா? 1/2 மார்க்கு 1 மார்க் வித்தியாசம் தான் இருக்கிறது. இன்று 2 குழுக்கள் ஒன்று போல, அடுத்த குழு அது கொட்டித்தான் மார்க்கு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 குழுக்கள் ஒன்று போல உள்ள ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த குழுக்களை மட்டும் நான் சொல்கிறேன். 2வது குழுவும் 3வது குழுவும், 2வது குழுவும் 3வது குழுவும் முதல் என்ற இடத்தில், அதுக்கு அடுத்து 4வது குழு அதை ஒட்டித்தான் அவருடைய மதிப்பிட்டிருக்கிறது. கடைசியாக 1வது குழு இந்த 2வது குழு ஐப்ராத், நான் 3வது குழு இதற்கு. இந்த 2 குழுக்களும் நாம் இப்போது ஒரு இளைஞர்களோடு நிகழ்ச்சியோம். அன்பு நிறைவா, ஆசையாக ஆண்டவரையே ஒரு நல்ல நடைக்காக போற்றுகிறோம். உங்களுடைய திருச்சபையும் உங்களை வழிபட்ட நாங்கள் அதைத் தொடர்ந்து ஒரு நாள் வழியாக 10 விசேஷமாக ஒன்றிணைந்து உங்களை போற்றிட சிறப்பாக ஆண்டவர் வழிகாட்டுகிறபடி எங்களால் உங்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் கொண்டு செல்லப்படவில்லை. நாங்கள் பெற்றுக் கொண்டவைகளை தத்துவமான விளக்கமாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை தருவதற்காக போற்றுகிறோம். நோவாவின் பிழையை கொண்டு இறைவனை வடிவமைத்து அதை உலகிலே கொண்டு செல்லும் அளவில் இந்த அன்பான திருச்சபையின் பிள்ளைகளை அதன் ஆசிரியர் பெருந்தகைமுறை ஆண்டு வழிநடத்துவதற்காக நன்றி. 4 குழுக்களாக இணைந்து செயல்படும்
இந்த பற்றுமை சங்கத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். சிறப்பாக உமது வார்த்தைகளில் வளர்கின்ற நம்முடைய பிள்ளைகள், வழிகாட்டுகின்ற நெறிப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் இன்னும் உங்களுடைய அன்பிலே வளர்ந்து வேண்டும். சிறப்பான பங்களிப்பை ஆற்ற ஆண்டவர் துணை செய்வதாக ஆயருக்காகவும் அனைத்து கோப்புகளுக்காகவும் சிறப்பாக இந்த பற்றுமை சங்கத்திலே செயல்படுகின்ற மக்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். அனைவரும் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து அருள்களை காண்பித்தும் வருகிற இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த வரத்தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று வேண்டுதல்களை விட்டவர்களே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள், தாயும் தந்தையுமான கடவுளது கிடக்கும் தூய ஆவியின் நட்புறவு சகாயம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.